We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar. பத்திரிகையாளர் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டப்பேரவை விதி எண் 55 கீழ் கவன ஈர்ப்பு ஒன்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் நானும் மரியாதைக்குரிய அண்ணன் OS மணியன் அவர்கள், மரியாதைக்குரிய அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் மற்றும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்ற அடிப்படையிலே சட்டமன்ற பேரவை விதி 55 கீழ் கவன ஈர்ப்பு கொடுத்து 5 நாட்கள் ஆகின்றன. 5 நாட்களாக இந்த கவன ஈர்ப்பை எடுக்கப்படவில்லை. இந்த கவன ஈர்ப்பு மிக முக்கியமான கவன ஈர்ப்பு. 12/8/2026 அன்று மயிலாடுதுறை மாவட்டம் திருமுல்லை வாசல் ஊராட்சி தொடுவாய் கிராமத்தைச் சேர்ந்த நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் சவிதியிலே தங்கி மீன்பிடி தொழில் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களை ஈரானி கடற்கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதில் மாவீரன் வயது 38 துப்பாக்கியால் நெற்றில் சுடப்பட்டதால் அப்பொழுதே அவர் இறந்துவிட்டார். மற்றும் பால்ராஜ் தகப்பன் பெயர் சாமித்துறை திருமுல்லை வாயல், 2வது சங்கர் தகப்பன் பெயர் கோவிந்தசாமி திருமுல்லை வாயல், 3வது மணிகண்டன் கடலூர் ஆகியோர் படுகாயத்துடன் சவுதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இறந்தவர் உடலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரவும் காயப்பட்டவர்களை மீட்டு அவர்களுக்கு உரிய சிகிச்சை அளித்து குடும்பத்திற்கு தகுந்த வாழ்வாதார உதவி வழங்கும் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தோம். இந்த அரசாங்கம் தமிழர்களை காப்போம் என்று வாய் அளவில் பேசுறாங்க. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த மீனவர்கள் 4 பேர் மீன்பிடி தொழில் ஈடுபட்டுகின்ற பொழுது சவுதியில் இருக்கின்றவர்கள் அந்த மீனவர்களை சுட்டதால் ஒருவர் இறந்திருக்கிறார். அந்த உடல் தமிழ்நாட்டில் கொண்டு வர வேண்டும். அதை அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவதற்கு மென்ஷன் பண்ணுவதற்கு கூட இங்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசாங்கம் சட்டப்பேரவைத் தலைவர் சட்டமன்றத்திலே மென்ஷன் பண்ணுவதற்கு கூட அனுமதி கொடுக்கல. அது குறித்து தான் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். இவர்கள் எப்படி தமிழ்நாட்டு மக்களை காக்க போறாங்க? இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு தமிழன் எங்கே இருந்தாலும் பாதிக்கப்பட்டால் அவருக்கு குரல் கொடுப்பதுதான் அரசுடைய கடமையாக கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் இன்றைக்கு தமிழனுக்கு பாதுகாப்பும் கிடையாது, வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழனுக்கு பாதுகாப்பும் இல்லை. வெளிநாட்டவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டு அந்த உடல் சவுதியிலேயே ஒரு வாரமாக கிடைக்கின்றது. அந்த உடலை தமிழ்நாட்டிற்கு தாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இது என் 55 கீழ் கவன ஈர்ப்பு நான் கொடுத்தோம். We challenge you to find a better villa at just rupees 1.29 crores in Kelambakam, Moyamar.